Assalamualaikum and hi everyone. Welcome back to my YouTube channel. இன்னைக்கு ஒரு ரேண்டம் டேயோட vlog தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு எனக்கு லைட்டாக கோல்ட், அதனால டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. யூஸ்வலாகவே நான் மார்னிங்கே வந்து என் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்னைக்கு சரியான லேசியாகவும் பாடி பெயினாகவும் இருந்துச்சு. இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச்னால நிறைய பேர்த்துக்கு கோல்ட் ஃபீவர் எல்லாமே இருக்குது. எல்லாமே ஓகே. ஆனா, இந்த கோல்டு வந்தா தான் கொஞ்சம் கஷ்டமாயிக்கும். நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆவினனால, மம்மா வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எங்க ரோட்ல ஒரு நியூ ரெசிபி தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ண போறேன். இதுவரைக்கும் நாங்க இத ட்ரை பண்ணதில்ல. நீங்க யாராச்சும் ட்ரை பண்ணிக்கிறீங்களான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது வந்து சிக்கன் உப்மா. நாங்க நார்மலா வெஜிடபிள்ஸ் போட்டு தான் உப்மா செய்வோம். சிக்கன் இந்த மாதிரி மீட் ஐட்டம்ஸ் போட்டு செய்ய மாட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இப்படி ட்ரை பண்றேன். நீங்க ட்ரை பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சில நேரத்துக்கு சில ரெசிபீஸ் பார்க்கக்கொள்ள இதை வந்து டெஃபினட்டா ட்ரை பண்ணணும்னு நினைக்கும். மாதிரி தான் இந்த ரெசிபியும். மம்மா சொன்னாங்க ஒரு பிரியாணி குக் பண்ற ஃபீல் மாதிரி தான் இருந்துச்சு. பிரியாணி குக் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ரெசிபி வேணும்டா கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோஸ்ல ரெசிபியை ஷேர் பண்றேன். செஞ்ச உடனே உப்புமா வந்து இப்படி தான் இருந்துச்சு. அட் த சேம் டைம் நாங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து சிக்கனை சங்க்ஸ் கட் பண்ணி போட்டிருந்தோம். டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு, குறை சொல்கிறதுக்கு இல்லை, நல்லாவே இருந்துச்சு. வி ஆல் ரியலி என்ஜாய்டு. மாமா வந்து சுட சுட தின்னுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நாங்கள் சுட சுடவே எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தோம். இந்த ரெசிபி ஒரு ரியல் கிரேட் ரெசிபி. டே வந்து லேட்டாகவே தான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஆனாலும் அந்த டேயில் வந்து செய்ய வேண்டிய வேலை வந்து நிறைய இருக்கும். நிறைய பேர் இந்த மெண்டலாஸ் என்னத்துக்கு ட்ரா பண்ணுறீங்கன்னு கேட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சர் வீடியோஸில் ஏன் ட்ரா பண்ணுறேன்னு ரிவீல் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு அது ஒரு சீக்ரெட். எல்லாத்துக்குமே ஒரு சர்டன் திங்ஸ் இருக்கும். இது வந்து செஞ்சால் எனக்கு ரிலாக்ஸிங் ஆகிக்கும், இது வந்து செஞ்சால் எனக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்கும்னு சொல்லி அது மாதிரி தான் எனக்கு ஆர்ட்டும் ஹெனாவும். ட்ரா பண்ணி கொண்டிக்கோல எனக்கு நினைவு வந்து ஒரே ஒரு விஷயம், ஒரு காஃபி ஒன்று குடிக்கணும்னு. அப்போ தான் இந்த வைரல் இன்ஸ்டாகிராம் ரெசிபி வந்து ட்ரை பண்ண நினச்சேன். நீங்களும் கண்டிப்பீங்க இந்த வைரல் ஹனி காஃபியை. இன்றைக்கி அந்த காஃபியை தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி. இந்த காஃபியை செய்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக தேவையில்ல. நாங்கள் யூஸ்வலாக செய்கிற மாதிரியே தான். சுகருக்கு பதிலாக ஹனி ஆட் பண்ணிக்கிறணும். ஹனி ஆட் பண்ணிக்கொண்டு அதோட கொஞ்சம் காஃபி பவுடர், காஃபியும் ஹனியும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ண காஃபி அண்ட் ஹனி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்த பிறகு இதுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறணும். நிறைய ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறவானம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறணும். நான் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நல்லா ஸ்டிஃப் பீக் வர காட்டியும் நல்லா பீட் பண்ணிக்கொண்டு அதுக்கு மில்க் ஆட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து ஹைப் பண்ணின அளவுக்கு இல்லை, பட் இட்ஸ் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. மார்னிங் எல்லாம் எனக்கு லைட்டாக கோல்டு இருந்துச்சு. மறந்து இதுக்கு ஐஸ் க்யூப்ஸும் போட்டு இதையும் குடிச்ச பிறகு நல்லாவே எனக்கு கோல்டு வந்து கூடிருச்சு. கோல்டாக இருக்கக்குள்ளே தேர்ஸ்டியாக தான் ஆகிக்கும். அந்த டைமுக்கு இந்த மாதிரி என்னமாலும் குடித்தா நல்லா தான் ஆகிக்கும். பட் லேட்டாகவே தான் அதோட ரிசல்ட் வந்து விளங்கும். இன்றைக்கி எனக்கும் அந்த மாதிரி தான் ஆகிடுச்சு. ஃபைனலாக நான் ட்ரா பண்ணி ஃபினிஷ் பண்ணினேன். இப்படி தான் இருந்துச்சு. என் ஆர்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ட்ரா பண்ணி கொண்டிருக்கிற கேப்பில் எங்கள் மாமா குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி அதை ஆல்மோஸ்ட் குக் பண்ணியும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி மஷ்ரூம் கறியை குக் பண்ணியாச்சு, சிக்கனும் குக்காகவே கொண்டிருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கறி, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து பார்க்கக்குள்ளே ஆல்மோஸ்ட் குக்கிங் ஒர்க்கில் எல்லாமே முடிஞ்சு. இன்றைக்கி நான் சிக்காக இருந்தனால அவங்களே எல்லா ஒர்க்கையும் பார்த்து முடிச்சிட்டாங்க. அதோட சைட் பை சைட் சிக்கன் வந்து குக் ஆகி கொண்டுருந்துச்சு. மற்ற பேனில் லேடிஸ் ஃபிங்கர்ஸ் தான் குக் பண்ண போகிறாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற நேஷனல் ஃபுட் வந்து டெய்லி டால் சரி தான். உங்கள் வீட்லேயும் அப்படியான்னு சொல்லி சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற நேஷனல் ஃபுட் குக் பண்ணலை. எங்கள் வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கு டால் மட்டும் செஞ்சு கொடுத்தாலே போதும், வேறு ஒரு கரீஸுமே குக் பண்ண தேவையில்லை. இன்றைக்கி மாமா ஸ்ட்ரிக்டாகவே டால் குக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. குக்கிங் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு வந்து கொஞ்சம் நேரம் நான் வந்து ரெஸ்ட் பண்ணக்குள்ளே இவரும் வந்துட்டார் என்னோடய ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. யூஸ்வலாக இப்படியெல்லாம் வந்து நெப் எடுக்காது. நாங்கள் சிக்காக இருக்கிறோன்னு விளங்கினா மட்டும்தான் இப்படி வந்து இருக்கும். இன்றைக்கி ஈவினிங்க்கு எனக்கு ஹெனா கிளாஸ் இருக்குது. ஸோ அதனால் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு கிடைக்காது.
ஏர்லியாகவே லன்ச் எடுத்துகிட்டு கொஞ்சம் மெடிசினும் குடிச்சிட்டு ஒரு சின்ன நப் ஒன்று போடுற ஐடியாவில் தான் இருந்தேன். அதனால நான் மட்டும் தனியாக இன்றைக்கி ஏர்லியாக லன்ச் வந்து எடுத்தேன். இது தான் இன்றைய லன்ச். இந்த மஷ்ரூம் கறி வாஸ் ரியலி குட். எல்லாருமே வந்து நல்லா இன்ட்ரெஸ்டடாக தின்னோம். எங்கள் ரோட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு டால் இல்லாதே மட்டும்தான் ஒரு பெரிய குறையாக விளங்கிச்சு. அதோட எங்கள் ரோட்டில் இன்றைக்கி இது தான் எல்லாருக்கும் டெசர்ட். ஃப்ரூட் சாலட் வித் கர்ட். கொஞ்சம் வியர்டான காம்பினேஷன் தான். இது வந்து வித் யோகர்ட். நானும் தின்னேன். ஆனால் கொஞ்சமாக யோகர்ட் போட்டு, எப்படியுமே மருந்து குடிக்கத்தானே போகிறோம், ஸோ அதனால இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான். மிச்ச நாளைக்கு போகிறோம் தின்ற ஒரு ஃப்ரூட் சாலட் என் வீட்டில் செஞ்சே படாது. ஃப்ரூட் சாலட் எல்லாம் தின்னுட்டு ஒரு குட்டி நப் எடுக்கக்குள்ளே ஈவினிங் ஆகிடுச்சு. என்னோட கிளாஸ் டைமும் ரெடி. என்னோட கிளாஸ் ஸ்டார்ட். ஏன்னா ஹெனா மாஸ்டர் கிளாஸ் நியூ பேட்ச் வந்து ஜூலை 12 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் யார் சாரி ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா மறக்காமல் என் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் வந்து 3 months. அதே மாதிரி இந்த கோர்ஸில் நீங்கள் பேசிக்லேருந்து ப்ரைடல் மட்டும் லேர்ன் பண்ணுவீங்க. கிளாஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ எங்களோட டீ டைம். ஈவினிங்க்கு டீ ஆர் காஃபி எனிதிங் இஸ் ஃபைன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் டீ. ஏன்னா இந்த டீ கேக் இருந்தனால யாருக்கெல்லாம் இந்த டீ வித் டீ கேக்ன்ற காம்பினேஷன் பிடிக்கும்ன்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மிச்ச நாளைக்கு போகிற இந்த காம்பினேஷன் எங்களுக்கு வந்து சைல்ட்ஹுட் டேஸில் ஸ்கூல் போன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இந்த டீ கேக் ஸ்கூல் டேஸில் வந்து குறையாமல் முடியாமல் இருக்கிற ஒரு சாமானம். எப்போ பார்த்தாலும் இதை வந்து வாங்கி எங்கள் ஊரில் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுப்பாங்க. மிச்ச நாளைக்கு போகிறோம் இதை திண்டே ஒரு கிட்ஸ் ஃபீல் ஒன்று வந்துச்சு. எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த டெரஸில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். நல்ல ரிலாக்ஸிங்காக இருக்கும். மைண்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகின மாதிரி ஒரு ஃபீலிங். எங்கள் ரூட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேசஸ் அப்படின்னு சொன்னால் இந்த டெரஸ் தான் எங்கள் ரூட்டில் எல்லாத்துக்குமே. இன்றைய சன்செட் பார்க்குறதுக்கு அவ்வளோக்கு பசந்தாயிருந்துச்சு. மிச்ச நாளே போகிறோம் இவ்வளோ பசந்தான ஒரு சன்செட். நைட்டுக்கு நாங்கள் எல்லோரும் வெளியே போகிற பிளானில் இருக்கிறோம். ஸோ நாங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நல்லா லேட் ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஹோப் யூ ஆல் guys enjoyed my vlog. See you all soon with another interesting vlog. Until then, do subscribe to my channel.